விஜய் படத்தை ரகசியமாக தியேட்டரில் பார்த்த அஜித். இந்திய சினிமாவில் அஜித்தும் விஜயும் டாப் ஹீரோக்கள் லிஸ்டில் இருக்கின்றனர். இருவரும் ஒரே காலகட்டத்தில் நடித்து வந்தார்கள். அதே போல தங்களது ஆரம்ப காலகட்டத்தில் நிலையான இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போராடியவர்கள். விஜய் உருவக்கேலியை சந்தித்தார் என்றால் ஒழுங்காக தமிழை பேச வரவில்லை, எமோஷன் காட்சிகள் நடிக்க தெரியவில்லை, நடனம் தெரியவில்லை போன்ற விமர்சனங்களையும் கேலிகளையும் அஜித் சந்தித்தார். இரண்டு பேரும் இப்போது இருக்கும் இடம் சாதாரணமாக அவருக்கு கிடைக்கவில்லை. அயராது உழைத்து தங்களது திறமைகளையும் வளர்த்து கொண்டனர். அதன் பிரதிபலனாக இருவருமே இப்போது சூப்பர் ஸ்டார்களாக இருக்கின்றனர். இருவரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சி கூட இல்லை. அதே சமயம் இருவரும் தங்களது பாதையில் சிறப்பாக செல்ல இருவருமே உயர்ந்த இடத்துக்கு சென்றனர். இதனால் ரஜினி கமல் என்பது போல அஜித் விஜய் என உருவானது. இருவருக்குமே ரசிகர்கள் பெருக இரண்டு பேரின் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி ரசிகர்களுக்குள்ளும் மோதல் ஆரம்பித்தது. கடைசியாக விஜயின் வாரிசு படமும் அஜித்தின் துணிவு படமும் வெளியானது. இரண்டு பேருக்கும் போட்டி என்ற நிலைதான் இருந்தாலும் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளுக்குள் ஆசை இருப்பதாகவே தெரிகிறது. அஜித் நடிப்பில் வெளியான மங்காத்தா படத்தை பார்த்துவிட்டு கூட வெங்கட் பிரபுவிடம் பேசிய விஜய், என்னிடம் சொல்லியிருந்தால் அர்ஜுன் கேரக்டரை நானே நடித்திருப்பேன் என சொல்லியிருந்திருக்கின்றார். இதனை வெங்கட் பிரபுவை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் விஜயின் படத்தை அஜித் ரகசியமாக பார்த்த விஷயம் தெரிய வந்து இருக்கின்றது. அதன்படி பிரபுதேவா இயக்கத்தில் விஜய் நடித்த வில்லு படத்தை தன்னுடைய ஃபேவரட் இயக்குனர் சரணுடன் சேர்ந்து சென்னையில் ஒரு தியேட்டரில் மாறு வேடத்தில் சென்று பார்த்தாராம். பார்த்ததோடு மட்டுமின்றி படம் பார்க்கையில் சில காமெடிகள் காட்சிகளுக்கு விழுந்து விழுந்து சிரித்து கொண்டாடினாராம். இதனை இயக்குனர் சரண் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார்.